आपको लिए चलते हैं तमिलनाडु के वेल्लोर, जहां पर प्रधानमंत्री नरेंद्र मोदी सभा को संबोधित कर रहे हैं। इससे वेलूर एयर कनेक्टिविटी के मैप पर आ जाएगा। इससे यहां पढ़ने वाले स्टूडेंट्स को भी बहुत हेल्प होगी। चेन्नई बेंगलुरु इंडस्ट्रियल कॉरिडोर भी वेलूर से होकर गुजर रहा है। इससे यहां की कनेक्टिविटी मॉडर्न होगी। 2014 के बाद से ही एनडीए सरकार ने इस क्षेत्र में रेलवे के विकास के लिए भी बहुत काम किया है। कई स्टेशनों पर रेलवे प्लेटफॉर्म की लंबाई भी बढ़ाई गई है ताकि ज्यादा लंबी ट्रेनें वहां रुक सके। நண்பர்களே, வேலூர் மக்களுடைய எதிர்பார்ப்புகள் அதை மனதிலே கொண்டுதான் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய அரசாங்கம் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதேபோல உடான் திட்டத்தின் கீழே இந்த வேலூர் விமான நிலையம் விரைவில் முடிக்கப்படுவது மட்டுமல்ல, இந்த வேலூரை இந்திய வரைபடத்திலே விமான நிலையம் இருக்கக்கூடிய வரைபடத்திலே கொண்டுகின்ற கட்டாயம் நிச்சயம் சேர்ப்போம் என்று இதன் மூலம் சொல்லிக் கொள்கிறேன். இதன் காரணமாக விமான நிலையம் இங்கு வந்தால் படிக்கின்ற மாணவர்களுக்கு இது மிகவும் உதவியாக இருக்கும் என்று நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். அதே போல சென்னை பெங்களூரு இருக்கின்ற தொழில் வழித்தடம் என்று சொல்லக்கூடிய இண்டஸ்ட்ரியல் காரிடர் என்று சொல்லக்கூடிய தொழில் வழித்தடம் வேலூர் வழியாகத்தான் செல்லுகிறது. ஆகவே இதன் காரணமாக இது மிகவும் நவீனமயமான ஒரு ஊராக மாறிக்கொண்டிருக்கும் என்பதை நாம் கண்டுகொள்ள முடியும். 2014 முதல் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு இந்த பகுதியில் இருக்கிற ரயில்வே துறை மேம்பாட்டிற்காக பல்வேறு பணிகளை செய்திருக்கின்றோம். பல ரயில்வே நிலையங்களிலே பிளாட்பார்ம் என்று சொல்லக்கூடிய ரயில் நடைமேடைகளின் நீளம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஆகவே அதிதூர ரயில் வண்டிகள் இங்கே நிற்பதற்கு அது ஏதுவாக இருந்து கொண்டிருக்கின்றது. साथियों, तमिलनाडु के लिए एक डेवलप भारत का नेतृत्व करने का समय है, लेकिन डीएमके तमिलनाडु को पुरानी सोच में, पुरानी पॉलिटिक्स में फंसाकर रखना चाहती है। पूरी डीएमके एक फैमिली की कंपनी बनकर रह गई है। डीएमके की फैमिली पॉलिटिक्स की वजह से तमिलनाडु के यूथ को आगे बढ़ने का मौका नहीं मिल रहा है। डीएमके से चुनाव लड़ने और डीएमके में आगे बढ़ने के लिए 3 मेन क्राइटेरिया है, 3 मेन क्राइटेरिया है। फर्स्ट, फैमिली पॉलिटिक्स, सेकंड, करप्शन, थर्ड, एंटी तमिल कल्चर। நண்பர்களே, வளர்ந்த இந்தியாவை வழிநடத்தும் தமிழகம் வழிநடத்தக்கூடிய ஒரு நேரம் இது. ஆனால் தமிழகத்தைச் சேர்ந்த திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் பழைய சிந்தனையில இருந்து கொண்டிருக்கிறது மட்டுமல்ல, பழைய அரசியலை செய்து இதிலே நம் அத்தனை பேரும் இதிலே சிக்க வைக்க முயற்சி செய்து கொண்டிருக்கின்றது. ஒட்டுமொத்த திராவிட முன்னேற்ற திமுகவும் திமுக குடும்ப சொத்தாக நிறுவனமாக அது மாறிவிட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். திமுகவுடைய குடும்ப அரசியல் காரணமாக தமிழக இளைஞர்கள் முன்னேற முடியாமல் இங்கே வாய்ப்பே இல்லை, முன்னேறதுக்கு வாய்ப்பே இல்லை என்பதை நான் சொல்லிக் கொள்கின்றேன். அதே போல திராவிட முன்னேற்ற கழகம் திமுக இருந்து நீங்கள் தேர்தலில் போட்டி போடணும்னு சொன்னா அதுல 3 விஷயம் திமுக முக்கியமா வச்சிருக்காங்க. ஒன்னு, நீங்க மிகப்பெரிய குடும்பத்திலிருந்து வந்திருக்க அரசியல் குடும்பத்திலிருந்து வந்திருக்கணும். ரெண்டாவது, ஊழல் பண்ணணும். ஊழல் தான் மிகப்பெரிய அளவுகோல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்து ரெண்டாவது. மூன்றாவது, தமிழை கலாச்சாரத்தை எதிர்க்க வேண்டும். இது மூன்றையும் வைத்துக் கொண்டு திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தை பின்னோக்கி அழைத்து சென்று கொண்டிருக்கிறது. करप्शन पर तो डीएमके ने पहला कॉपीराइट करवाया हुआ है। पूरी फैमिली मिलकर तमिलनाडु को लूटने का काम कर रही है। अभी खुलासा हुआ है कि सैंड स्मगलर्स ने 2 इयर्स में तमिलनाडु का 4600 करोड़ रुपीस का लॉस किया है। आप कल्पना करिए
पूरे तमिलनाडु में लूट का कितना बड़ा खेल चल रहा है। हम केंद्र सरकार से तमिलनाडु के लिए विकास के लिए हजारों करोड़ रुपए भेजते हैं। ये पैसा भी डीएमके के करप्शन की भेंट चढ़ जाता है। ஊழலுக்கு முதல் உரிமை காப்பீட்டு உரிமை யார் வச்சிருக்காங்கன்னா திமுக தான் அந்த ஊழலை செய்யறதுக்கு ஒட்டுமொத்த அத்தாரிட்டி அந்த தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போல ஒட்டுமொத்த குடும்பமும் சேர்ந்து தமிழகத்தை கொள்ளையடிக்கிறத எந்த வேலையும் செய்யறதில்ல, வெறும் கொள்ளையடிக்கிறத மட்டுமே தமிழ்நாட்டில் திமுக குடும்பம் செய்து கொண்டிருக்கிறது. रहेगी नजर। हम आगे बढ़ते हैं।